ஹாய், இன்னைக்கு என் ஸ்டைலில் சூப்பராக ஒரு வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன் இந்த வெஜ் புலாவ். இதுக்கு என்னென்ன காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பட்டாணி, வெங்காயம், பச்சை மிளகாய், இதெல்லாம் இந்த காய்கறியெல்லாம் நான் போட்டிருக்கேன். பீன்ஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்களுக்கு சப்போஸ் கேரட் இல்லை, பீன்ஸ் இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் காலிஃப்ளவர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிற காய்கறி. அதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் சேர்த்து 2 டம்ளர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டம்ளர் ரைஸ் போட்டு வச்சுருக்கேன், ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, ஹெரிட்டேஜோட கவு கீ நெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது நெய்லேயும் கடலெண்ணெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நெய்யில் பண்ணால் தான் வெஜ் புலாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் தேங்காய் பால் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா சீரகம், பட்டை, கிராம்பு, ஸ்டார் எல்லாம், அப்புறம் புதினா எடுத்து வச்சுட்டுருக்கேன். ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுட்டுருக்கேன். 1 டம்ளர் ரைஸ் ஊற வச்சுட்டுருக்கேன். அதுக்கு வந்து தண்ணியும் ஆட் பண்ணி 2 டம்ளராக தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டாச்சு. இதில் வந்து நெய், எண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். வெறும் நெய் மட்டும்னா அடி பிடிச்சிக்கும், அதனால் கடலெண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே சூடாகிடுது அப்படின்னா இப்போ வந்து நம்ம வச்சுட்டுருக்கோம்ல மசாலா சாமான், அதெல்லாம் வந்து உள்ள தாளிப்புக்கு போட்டுண்டாச்சு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டப்பா. நெய்யில் வந்து இந்த மசாலா சாமான்லாம் தாளிக்கும் போது எப்படி திரும்ப இருக்கும், அப்படியே வீடே மணக்கும் வாசனை. அவ்வளோதான். இப்போ நெய்யில் நல்லா வறுத்துண்டாச்சு. இதை இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல, வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். ரொம்ப ஈஸி ஆக்சுவலி இந்த வெஜ் புலாவ். இதெல்லாம் காய்கறி நறுக்கி வச்சுட்டு அவ்வளோதான். இதோ வெங்காயம் வந்து நீட்டாக தான் நறுக்கிக்கணும், பொடி பொடியாக நறுக்கிக்கக்கூடாது. வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக நீட்டாக நறுக்கிக்கணும், மெலிஸாக. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், குட்டி பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுருக்கேன். அவ்வளோதான். இதில் காரம் இந்த ரைஸ்க்கு வேறு எதுவுமே கிடையாது காரம். இதுக்கு காரத்துக்கு நம்ம எதுவும் போட மாட்டோம். ஸோ வெங்காயமும் போட்டுண்டாச்சு, பச்சை மிளகாவும் போட்டுண்டாச்சு குக்கரில். இப்போ இதை நல்லா வதங்கணும். ஆனால் சீரியஸ்லி இல்லை, இந்த நெய்யில் இந்த வெங்காயம் வதங்கும் போது அப்படி ஒரு வாசனை வரும். இதை நல்லா வதக்கிக்கலாம் நெய்யில். எங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை பிடிக்கும் இந்த ரைஸில், அதனால் நான் போடுவேன். சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிடிக்கல, அந்த வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கு போடுவேன். எனக்கு வந்து பண்ணும்போது எனக்கு வெஜ் புலாவில் பிடிக்கும் போடுறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்கு. இப்போது வெங்காயம் வதங்கும் போதே நம்ம புதினா போட்டு வதக்கிட்டோன்னா செம்ம வாசனை, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ரைஸ் சாப்பிடும்போது. அதனால் நான் வெங்காயம் வதங்கும் போதே வந்து புதினாவும் போட்டு ஆட் பண்ணி இப்போ நான் வதக்க போகிறேன். அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் ரைஸ் சாப்பிடும்போது. அந்த நெய், புதினா வாசனைலாம் அப்பா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கட்டும், கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாம். ஏன்னா இது நல்லா வெங்காயம் வதங்கினா தான் இந்த ரைஸ்க்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் ஃப்ளேவர் பிடிக்காதவா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் கூட இந்த ரைஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இது வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசனை அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும், அந்த வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும். நல்லா வதங்கின்னு இருக்குது வெங்காயம், இஞ்சி பூண்டு. நான் தக்காளி போட மாட்டேன் இந்த ரைஸ்க்கு. நிறைய பேர் நான் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறேன் தக்காளி போட்டு, ஆனால் தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. புதினா ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளிலாம் இதுக்கு போட்டால் நல்லா இருக்காது. வெஜ் புலாவுக்கு கண்டிப்பாக தக்காளி போடக்கூடாது. வந்து ஐஸ்கிரீமில் மிளகா அப்படி போடுற மாதிரி ஒன்று சேராமல் இருக்கும். ஓகே, இப்போ புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிண்டாச்சு. இப்போ காய்கறி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. என்னென்ன காய்கறி எடுத்து வச்சுருக்கேனோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், இந்த காய்கறிலாம். பசங்க காய்கறியே சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி காய்கறி குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி ரைஸில் போடுறோம்ல, அவளால் தனியாக எடுத்து வைக்கவே முடியாது. ரைஸ் சாப்பிடும்போது சாப்பிட்டு தான் ஆகணும். எப்படியாவது வயிற்றுக்குள்ளே காய்கறி போயிடும். அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு காய்கறி வயிற்றுக்கு போன மாதிரியும் இருக்கும். இப்போ நல்லா வெங்காயத்தோடு இதை நல்லா வதக்கிண்டுடலாம். எவ்வளோ வாசனை வரும் தெரியுமா? இந்த நெய்யோடு சேர்ந்து அப்படி ஒரு வாசனை. காய்கறியெல்லாம் வதங்கும் போது வீடே வாசனை மணக்குது. என் பையன் எழுந்து வரும்போதே சொல்லின்னு வரான், அப்பா என்ன இவ்வளோ வாசனையாக இருக்கே அப்படின்னு. இதை வதக்கும்போது அவ்வளோதான். இது நல்லா காய்கறியெல்லாம் வந்து இந்த நெய் எண்ணெயோடு சேர்ந்து நல்லா ஒரு நல்லா பிரட்டிக்கலாம். இது நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஏன்னா நம்ம இனிவே தண்ணி ஊற்றி குக்கர் வெயிட் போட்டு பண்ண போகிறோம், அதனால் சும்மா வதக்கிண்டா போகிறோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுன்ட்டேன். உப்பு பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ரைஸ்க்கு தண்ணி கொட்டினதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி தான் இருக்கணும் தண்ணியோட, அப்போ ரைஸோடு போடும்போது கரெக்டாகிடும்.
ஸோ இப்போ காய்கறிக்கு உப்பு போட்டுன்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன்ல, அது தண்ணி இல்லாமல் அந்த ரைஸை மட்டும் சேர்த்துக்கிறேன். ரைஸும் இப்போ இந்த நெய்யில் ஒரு பரட்டிக்கணும். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரைஸையும் நல்லா வந்து இந்த நெய்யோடு ஒரு வதக்கிக்க போகிறேன். இது உடையவே உடையாது, நம்ம அப்படியே வதக்க போகிறோம், அவ்வளோதான். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே எவ்வளோ டேஸ்டிங்காக இருக்குல்ல. எனக்கு இப்போவே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது, அப்படி இருக்கும். அவ்வளோதான், இது நல்லா வதக்கிண்டாச்சு நெய்யில். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுருக்கோம்ல, நான் 1 டம்ளர் ரைஸ் போட்டுருக்கேன். நான் வாங்குகிற பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1க்கு 2 போட்டுருவேன். ஏன்னா எனக்கு புலாவ் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து தான் இருக்கணும், ரொம்ப உதிரியாக இருக்க வேண்டாம். அதனால் நான் 1க்கு 2 எடுத்து வச்சுட்டுருக்கேன். தண்ணியும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் விட்டுருக்கேன். தேங்காய் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி 2 வச்சுட்டுருக்கேன். கொட்டிண்டாச்சு, அவ்வளோதான். அந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரஜினிகாந்தை சொல்லுவான்ல அந்த படத்தில், கலரை பாருங்கள் சார், அவர் அழகை பாருங்கள் சார், அவரோட ஸ்டைலை பாருங்கள் சார், அந்த மாதிரி கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்காய் பால் ஆட் பண்ணி அதோட கலர், கேரட், பீன்ஸ், பட்டாணி, அதோட உப்பு கம்மியாக இருந்தது கொஞ்சம், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டுருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் டன். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட போகிறோம், அவ்வளோதான். ஒரு விசில் விட்டால் போகிறோம், வெந்துடும், அவ்வளோதான். குக்கர் வந்து ஒரு விசில் வந்துடுது, டன். இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விசில் வந்து அடங்கினதுக்கப்புறம் தான் திறக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே கார்னிஷ் பண்ணியாச்சு கொத்தமல்லி. பாருங்கள் எப்படி இருக்குது ரைஸ்ன்னு, எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா வேகவும் வெந்திருக்கு, உதிரியாகவும் வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். இதுக்கு நல்லா ஸ்பைஸியாக ஒரு சைட் டிஷ். நான் வந்து இன்றைக்கி ஹைதராபாத் பன்னீர் பண்ணியிருக்கேன். அதோட லென்த்தி வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.